Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போகிறது chicken 65. இது ரொம்ப சுலபமாக பண்ணலாம். அதே மாதிரி வீட்டில் செய்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லா கூடுதலாக இருக்கும். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்ங்கிறத பார்த்துடலாம். மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள்ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், தயிர் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், ஒரு முட்டை. சிக்கன் 65க்கு நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். பெருசாக போட்டோன்னா மசாலா இறங்காது. இதுக்கு 400 கிராம்ஸ் நான் சிக்கன் எடுத்திருக்கேன், அதாவது போன்லெஸ் சிக்கன். நம்ம இப்போ எல்லாத்தையுமே மசாலா சேர்த்து பரட்டி ஒரு 1 hour நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் தயிர், காஷ்மீரி மிளகாத்தூள், இது கலருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் இருக்காது. கரம் மசாலா, மிளகுத்தூள், மல்லித்தூள் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், சோள மாவு அரிசி மாவு கூட ஆட் பண்ணோன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், தண்ணிக்கு பதிலாக நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 3/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், அதிகமாக வேண்டாம். தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நம்ம எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி சால்ட் எல்லாமே நல்லா கரைஞ்சிடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மினிமம் 1 நிமிஷம் வரைக்கும் அதை நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணனா சிக்கன் போட்டுட்டு ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சுட்டோம்னா சிக்கன் 65 ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் கொடுக்கறத விட நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போது சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இருந்ததுன்னா வடிச்சிட்டு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 45 minutes நம்ம ஊற வச்சுக்கலாம். மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடாய் வச்சுட்டோம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். அதிகமாக ஊற்றுனா வேஸ்ட் ஆயிரும் எண்ணெய். ஏன்னா சிக்கன் பொரிக்கிறதுனால நம்ம திருப்பி யூஸ் பண்ண மாட்டோம். தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் அதிகமாக நம்ம ஆட் பண்ணல. காஞ்சிருச்சுன்னா நம்ம சிக்கன் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சிம்மில் வச்சுக்கோங்க. இதையும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா உள்ளே வேகாது, அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த சிக்கன் 65க்கு நான் கலர் எதுவுமே யூஸ் பண்ணல. கலருக்கு பதிலாக நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணலாம். இந்த கலர் வரும். சிக்கன் 65 நல்லா வெந்துருச்சு. எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற சிக்கனையும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஆயில் மீதியாச்சுன்னா நீங்கள் சிக்கன் கிரேவி அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கன் பொரிச்சு எடுத்துட்டோம். இது கூட கருவேப்பிலையும் நம்ம எண்ணெய் கொடியே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சுவையான சிக்கன் 65 ரெடி. நான் சிக்கன் 65 எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்